வந்த சனமெல்லாம் குந்தணும். வணக்க மக்களை, இன்னைக்கு நம்ம தி வேர்ல்டு வே அப்படிங்கிற ஒரு தரமான சைனீஸ் படத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த கதை பார்த்தீங்கன்னா சீனாவுக்கு சுதந்திரம் கிடைச்சி மக்களாட்சி வந்ததுக்கு அப்புறம் கொள்ளையர்களோட ஆதிக்கம் அதிகமாக இருந்த காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. கதையில் வரக்கூடிய நம்ம ஹீரோவும் அவனோட சகோக்களும் பணம் சம்பாதிக்கிறத மட்டுமே குறிக்கோளாக வச்சு போய்கிட்டு இருந்தப்ப கதையில் ஹீரோயின் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் ஒரு தங்க கட்டியை கொடுக்கறதா சொல்லி தனக்காக ஒரு வேலை செய்யணும்னு மிகப்பெரிய கொள்ளைக்கார கும்பலோட கோத்து விட்டுறா. அந்த கும்பலை பற்றி நம்ம ஹீரோக்குமே தெரியும்னு வச்சுக்கோங்களேன். இவனும் சகோக்களோட சேர்ந்து அவளுக்காக அந்த வேலையை செய்ய ஆரம்பிக்கிறப்ப அந்த இடத்துல பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய துரோகத்தை பண்ணி இவன் குடும்பத்தையே அழிச்ச இவனோட பரம விரோதியா பார்க்கறான். அதுக்கப்புறம் அவ பிரச்சனையோட சேர்த்து தன்னோட தனிப்பட்ட பகைக்காக ஹீரோ எப்படி அந்த கேங்கை பழி வாங்குறான் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஒன்லைனர். படத்துல வரப்போற ஒவ்வொரு ஆக்ஷன் சீனுமே பட்டாசா இருக்கும். இப்மேன் படத்தோட 3வது பார்ட்ல நம்ம டோனியனுக்கு எதிராக சவால் விட்டு கிட்டத்தட்ட வில்ல மாதிரி ஒரு ரோலை பண்ணிருப்பாரு பாத்தீங்களா. அந்த மனுஷன் தாங்க இந்த படத்துல ஹீரோவா நடிச்சிருக்காரு. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சேனலுக்கு புதுசாக வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ நம்ம தி வேர்ல்டு வே அப்படிங்கிற இந்த கதைக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனை சீன மன்னராட்சியோட இறுதி கட்டத்தில் நடக்கிற ஒரு முக்கியமான சம்பவத்தை தான் காட்டுறாங்க. ஒரு அம்மா அவங்க பையனை ரொம்ப பதட்டமாக கூட்டிட்டு வந்து வீட்டோட பின்பக்கமாக அனுப்பிட்டு வேக வேகமாக உள்ள போக அந்த பக்கம் இவங்க வீட்டை ஒரு கொள்ளைக்கார கும்பல் அட்டாக் பண்ணி பயங்கரமாக எல்லாரையும் கொண்டுகிட்டு இருக்காங்க. அதே சமயம் அந்த சின்ன பையன் வேற உதவி கேட்டு தெரு தெருவா ஓடிக்கிட்டு இருக்க. ஒருத்தன் கூட கதவை திறக்கலங்க. சீனாவோட இந்த தென்மேற்கு பகுதி ரொம்ப காலமாகவே கொள்ளையர்களோட கட்டுப்பாட்டில் தான் இருந்திருக்கு. ஆனால் ஒரு நல்ல மனுஷன் அரசாங்க உதவியோட சேர்த்து மக்கள் ஆதரவையும் ஒன்று திரட்டி அந்த கொள்ளை கும்பலோட அதிகாரத்தை மொத்தமாக காலி பண்ணி இருந்திருக்க. அவரை குடும்பத்தோட கொல்லணுங்கிறதுக்காக தான் இப்படி ராத்திரி நேரத்தில் வந்து தந்திரமா அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. மக்களுக்கு உதவி பண்ண போய் தான் இவருக்கு இந்த நிலைமை. ஆனா இப்ப இவருக்கு உதவி கேட்டு அந்த சின்ன பையன் எவ்வளவு கெஞ்சியும் ஊர் மக்கள்ல ஒருத்தன் கூட வெளியே வரல. இங்க இந்த கலவர பூமியில அந்த நல்ல மனுஷனுமே சூப்பரா சண்டை போட்டு எல்லாரையும் நல்லா தான் சமாளிக்கிறாரு. ஆனாலும் எண்ணிக்கையில அவங்க அதிகமா இருக்கிறதுனால நல்லா அடி வாங்கி அவங்க கிட்ட சிக்கிக்க இங்க தாங்க அந்த கொள்ள கும்பலோட தலைவனை காட்டுறாங்க. அடிபட்டு கிடக்கிற அந்த நல்ல மனுஷன், நீ விதிமுறைகளை மீறி பெரிய தப்பு பண்ணிட்ட, இதுக்கு தண்டனையா உனக்கு கொடூரமான மரணம் கிடைக்கும்ன்ற மாதிரி அவனை வான் பண்ணும்போது, இதுக்கு முன்னாடி இருந்த எங்க தலைவரை கொண்டு நீ அவரோட எடுத்துக்கிட்டல, அதே விஷயம் தான் இப்ப திரும்ப நடக்க போகுதுங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல சுட்டு கொண்டுறான். அண்ட் இந்த இடத்துல தான் தி வேர்ல்டு வேன்னு இந்த படத்தோட டைட்டிலையும் போடுறாங்க. இதுக்கப்புறம் சீனாக்கு சுதந்திரம்லாம் கிடைச்சி இதுல இருந்து அப்படியே ஒரு 15 வருஷம் கழிச்சு திரும்ப இதே ஊரை தாங்க காட்டுறாங்க. இப்பவும் இந்த ஊர் பாத்தீங்கன்னா ஏடா குடம் பிடிச்ச ஊரா தாங்க இருக்கு. ஊரோட முகப்புல ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்க. அங்கிருந்த ஒரு வியாபாரி அவனோட சரக்க கப்பல்ல ஏத்துறதுக்கு எவ்வளவு ஆகுன்ற மாதிரி அங்கிருந்த கூலிக்காரங்கள்ட்ட போய் விசாரிச்சா அவங்க ஒரு மாதிரி தெனாவிட்டா 2 விரல காட்டினதும் என்னது 2 வெள்ளியா, ஒரு மூட்டைக்கு 2 வெள்ளிங்கிறதெல்லாம் ரொம்ப அதிகன்ற மாதிரி சொல்றான். உடனே அவங்க ஒரு பக்கம் கடுப்பாகி என்னது 2 வெள்ளியா, கொய்யால லாபத்துல 20% எங்களுக்கு கமிஷன் தரணுங்கிற மாதிரி சொல்ல, என்னது லாபத்துல பங்கா, ஐயோ என்னையா சொல்றீங்கன்னு அவங்கள்ட்ட போய் நியாயம் கேட்டா இவனை மட்டும் இல்லைங்க சுத்தி இருந்த எல்லா கூலிக்காரங்களையும் அடிச்சு பயங்கரமா கதற விடுறாங்க. அடிக்கிறது மட்டும் இல்லாம அந்த வியாபாரியோட சரக்கையும் மொத்தமா ஆட்டைய போட்டுக்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஒரு 3 பேர் என்ட்ரி கொடுக்கறத நமக்கு காட்டுறாங்க. இதுல கண்ணாடி போட்டுக்கிட்டு வராரு பாத்தீங்களா, அவர் தாங்க நம்ம படத்தோட ஹீரோ. பக்கத்துல ஜோடிகாடா வர 2 பேருமே இவருக்கு சகோதரர்கள்னா கூட பிறந்தவங்க இல்ல, அண்ணன் தம்பி மாதிரி பழகிட்டு இருக்காங்க. இப்ப இவங்க அந்த வியாபாரி கிட்ட போய், யோ நாங்க தான் அப்பவே வான் பண்ணோம்ல, எங்க உதவி இல்லாம உன்னால இங்க எதுவுமே பண்ண முடியாதுங்கிற மாதிரி சொல்லும் போது, சரிப்பா நீங்க கேட்ட பணத்தை கொடுத்துறேன், தயவு செஞ்சு என் சரக்கை மட்டும் எப்படியாவது காப்பாத்தி கொடுத்துருங்கன்ற மாதிரி அவன் கெஞ்சிக்கிட்டு இருக்கான். ஆனா நம்ம ஆளுங்க சூழ்நிலையை கரெக்டா பயன்படுத்தி பேசுனதை விட டபுள் மடங்கு வாங்கிட்டு களத்துல இறங்கி கூலிக்காரங்களை புழக்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம தம்பிக்காரங்கள ஒருத்தன் போய் தான் தரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். இன்னொருத்தன் உண்டிகோல் மூலமா கல்லை விட்டு மண்டையா அடிச்சு எல்லாரையும் கதற விட்டுக்கிட்டு இருக்க. கடைசியா நம்ம ஹீரோ களத்துல இறங்கி ஒரு ஃபெட்டாலிட்டியை போட்டு சண்டையை நீட்டா ஃபினிஷ் பண்றாப்ல. இப்படி காசுக்காக அடிதடி பண்றது தான் நம்ம ஆளுங்களோட பிரதான தொழில். ஊருக்கு வெளியே அதுவும் கூலிக்காரங்களே இவ்வளவு அலும்பு பண்றாங்க அப்படின்னா ஊருக்குள்ள இருக்கிற ரவுடி பசங்க எந்த மாதிரி இருப்பாங்கன்ற விஷயத்தெல்லாம் நீங்களே கற்பனை பண்ணி பார்த்துக்கோங்க. பொழுது போலனா 4 பேரை பிடிச்சி பொழக்கிறது தான் இங்க இருக்கிறவனுங்க பொழப்பே. அது மட்டும் இல்லாம இந்த ஊருக்குள்ள யாராவது புதுசா உள்ள போகணும் அப்படின்னா இங்க இருக்கிற ஒரு பெரிய கேங்குக்கு கப்பம் கட்டிட்டு போகணும் போல. நம்ம ஆளுங்களும் அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு கரெக்டா உள்ள போறாங்க. தென் அதே சமயம் ஒரு அழகான பொண்ணு இவங்களை ரொம்ப சோகமா பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரியும் காட்டுறாங்க. இவளோட பேரு ஜுவாங். நம்ம சகோக்கல்ல குண்டா இருக்கான்ல அவனோட பேரு மிங், இன்னொருத்தன் பேரு லீ. இப்ப நம்ம ஆளுங்க 3 பேருமே அங்கிருந்த ஒரு ஹோட்டல்ல போய் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல மிங் நம்ம ஹீரோ கிட்ட வரப்போற நியூ இயரை நம்ம சூப்பரா செலிப்ரேட் பண்ணணுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது லீ குறுக்க வந்து, பேசாம என் ஊருக்கு போய் நியூ இயரை என் வீட்டுல நம்ம கொண்டாடலாம், அதுக்குள்ள நான் வீட்டையும் ரெடி பண்ணிடுவோங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கு நம்ம மிங்கு, ஏன்டா இன்னும் அந்த பட்டிக்காடையே பிடிச்சி தொங்கிட்டு இருக்க, நீலாம் உருப்படவே மாட்டேங்கிற மாதிரி இவனை போட்டு ஓவரா கலாய்க்க, இலே எட்னா மூஞ்சி என் ஊரை பத்தியா தப்பா பேசுறேன்னு அவன் ஒரு பக்கம்
காண்டானதும் ஏன்டா இப்படி வெறிநாய் மாதிரி மாறி மாறி கத்திக்கிறீங்க, நீங்கெல்லாம் ஒரு ரவுடியா, உங்க கூட சேர்ந்தெல்லாம் ஒரு இலவும் பண்ண முடியாது, இப்பவே பங்க பிரிங்கன்ற மாதிரி ஹீரோ ஒரு பக்கம் டென்ஷன் ஆயிடுறான். இதால ரெண்டு பேரும் அப்படியே கப் சிப்புன்னு அடங்கி போறாங்க. நிறைய பணம் சம்பாரிச்சு சீக்கிரமா செட்டில் ஆகணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட நோக்கம். ஸோ நமக்குள்ள ஒத்துமை இருந்தாதான் நாம நினைக்கிறது நடக்கும்னு ஹீரோ சில பல அட்வைஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவங்கள வாட்ச் பண்ண அதே பொண்ணு நேரா இப்ப இந்த இடத்துக்கு வந்து இவங்க டேபிள்ல இருந்த டீயை எடுத்து கல்பா ஒரு ஏத்துறா. இதை பார்த்துட்டு நாமளே கஞ்சிக்கு வெளியே இல்லாம பொழப்பு தேடி இந்த ஊருக்கு வந்திருக்கோம், இதுல போற வரவங்களுக்கு வேற சாப்பாடு வாங்கி கொடுக்கணுமாங்கிற மாதிரி லீ ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டு இருக்கிறப்ப ஹீரோவுமே யாருமா நீ கொஞ்சம் கூட இங்கிதம் இல்லாம நீ பாட்டுக்கு வந்து டீ எடுத்து குடிக்கிறோங்கிற மாதிரி கொஞ்சம் கடுப்பா தான் பேசுறான். ஆனா மிங்க மட்டும் பார்த்ததுமே அவ அழகுல மயங்கி போய் கொஞ்சம் மரியாதையோட தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டு என்ன ஏதுன்னு விசாரிக்கிறான். ஊருக்கு வெளியே இவங்க சண்டை போட்டதெல்லாம் பார்த்துட்டு ஒரு முக்கியமான காரணத்துக்காக தாங்க இங்க தேடி வந்திருக்கா. ஹீரோ கிட்ட இந்த மாதிரி தனக்காக ஒரு சம்பவம் பண்ணணுங்கிற மாதிரி கேட்கும்போது காசு கொடுத்தா நாங்க என்ன வேணாலும் செய்வோம்னு சொல்லிட்டு நீ எவ்வளவு கொடுப்பன்ற மாதிரி கேட்கறான். அதுக்கு அவ இந்த இடத்துல நீங்க எவ்வளவு சார்ஜ் பண்ணுவீங்கன்ற மாதிரி கேட்க, பதிலுக்கு இவன் உன்னால எவ்வளவு கொடுக்க முடியுங்கிற மாதிரி கேட்க, என்னால நிறைய தர முடியுங்கிற மாதிரி சொன்னதும் எங்க கிட்ட வரவங்கள வெறுங்கையோட அனுப்பி எங்களுக்கு பழக்கமே இல்லை, எல்லாத்தையும் புடுங்கிட்டு தான் விடுவோன்ற மாதிரி கூச்சப்படாம சொல்றான். இதை பார்த்துட்டு மிங்க ஒரு பக்கம் ஏங்க என்னங்க பொம்பளை பிள்ளைகிட்ட போய் இவ்வளோ கராரா பிசினஸ் பேசுறீங்கன்ற மாதிரி சொல்லும்போது ஜுவாங்க இவங்க செய்ய போற அந்த வேலைக்காக ஒரு தங்க கட்டியை கொடுக்கறதா சொல்ல ஃபுல் பேமெண்ட்டை இப்பவே கொடுக்கணுங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றான். அதுக்கும் மிங்க ஒரு பக்கம் முட்டிக்கிட்டு வந்து அவளுக்கு சப்போர்ட் பண்ண இந்த இடத்துல ஜுவாங்க அவ கையில இருந்த ஒரு வெள்ளிக்காப்பை கலட்டி அட்வான்ஸா கொடுத்து உங்களுக்கு டீல் ஓகே அப்படின்னா நாளைக்கே என்னோட வீட்டில் வந்து என்ன பாருங்கன்ற மாதிரி சொல்லிட்டு போகவும் பேசினபடி இவங்களும் அடுத்த நாளே அவளோட வீட்டுக்கு போறாங்க. அங்க போனதும் ஒரு ஷார்ப்பான ஊசி சரட்டுன்னு வந்து நம்ம மிங்கோட பெட்டக்ஸ்ல குத்துது. இவன் வலி தாங்க முடியாம இதை லீ தான் பண்ணிருப்போன்னு அவன் மேல செம்ம காண்டாக்க இன்னொரு ஊசி வந்து அவன் கையிலே சொருகும் பாருங்க. எவன் பார்த்த வேலைடாதுன்னு பார்த்தா ஒரு வாண்டு பயப்புல தாங்க இவ்வளவு பெரிய வேலையை பார்த்துருக்க. நம்ம ஆளுங்க லோக்கல் கேங்க சேர்ந்த ரவுடிங்கன்னு நினைச்சுதான் பயப்புல அட்டாக் பண்ணியிருந்திருக்கான். இப்ப ஜுவாங் வந்து அவனை கண்டிச்சு ஒழுங்கா மன்னிப்பு கேள்றாங்கிற மாதிரி சொல்லும் போது முடியாதுன்னு சொல்லி அவளை இந்த இடத்துல அம்மானு சொல்லவும் நம்ம மிங்க அவளுக்கு ரூட் விட்டுக்கிட்டு இருக்கான்ல, அதை மனசுல வச்சு உனக்கு இலவச இணைப்பா ஒரு பையனும் கிடைக்க போறாங்கிற மாதிரி ஹீரோ அவனை நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கான். மிங்கித்தால பயங்கரமா ஆதங்கப்பட்டு நீ எங்களை நல்லா ஏமாத்திட்ட, கல்யாணம் விஷயத்தை ஏமா என்கிட்ட இருந்து மறைச்சங்கிற மாதிரி கேட்கிறப்ப நான் எதுக்குடா அதை உங்ககிட்ட சொல்லிருக்கிற மாதிரி கேட்கும் போது யோ அசிங்கம் முடிச்ச அவதாரம் மூஞ்சி ஓவரா கனவு காணாதங்கிற மாதிரி அந்த பையன் வேற இவனை நோஸ் கட் பண்றான். இவன் என்ன இவ்வளவு ஓவரா பேசுறான், இவன் அப்பனை வெளியே கூப்பிடு, அவன் பேரழக நான் பார்த்தே ஆகணுங்கிற மாதிரி சொல்றப்ப எல்லாருமே உன்னை விட அழகா இருப்பாங்கடாங்கிற மாதிரி அவன் ஒரு பக்கம் ஒரு பிட்ட போட என்னது எல்லாருமே அழகா இருப்பாங்களா உனக்கு எத்தனை புருஷமாங்கிற மாதிரி இவங்க எல்லாரும் அப்படியே ஜுவாங்க தான் பாக்குறாங்க. யோ நீங்க பாட்டுக்கு தேவையில்லாம எதையும் கற்பனை பண்ணாதீங்க, இவன் என்னோட பையன் கிடையாது, இவனோட அம்மா அப்பாவை லோக்கல் ரவுடிங்க போட்டு தள்ளிட்டாங்க, அதுக்கப்புறம் மக்களோட மக்களா பாக்குற எல்லாரையும் அம்மா அப்பான்னு கூப்பிட்டு பழகிறதுனாலதான் இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கான்ற மாதிரி தெளிவா சொல்றா. இதுக்கப்புறம் அப்படியே வேலை விஷயத்துக்கு வந்து யாரை சம்பவம் பண்ணணுங்கிற மாதிரி கேட்கும்போது தன்னை தான் கொள்ளணும்னு ஒரு மிகப்பெரிய குண்டை தூக்கி போடுவா பாருங்க. அதை கேட்டு இவங்க 3 பேருமே மிரண்டு போறாங்க. ஆக்சுவலா இந்த மொத்த ஊருமே ஒரு மிகப்பெரிய கேங்கோட கட்டுப்பாட்டுல இருக்குன்னு சொன்னால அந்த கேங்குக்கு இங்க இருக்கிற சின்ன சின்ன கிராமங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா மாசம் மாசம் வந்து கப்பம் கட்டிக்கிட்டு இருக்காங்க, அது ஒரு தனி பிரச்சனை. ஆனா இவளுக்கு இருக்கிற பஞ்சாயத்து என்ன அப்படின்னா அந்த கேங்ல இருக்கிற ஒரு முக்கியமான நபரை கல்யாணம் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துல மாட்டிக்கிட்டு இருக்கா. அந்த கேங்கோட விதிமுறைப்படி இவங்க ஊருமே மாசம் மாசம் கப்பம் கட்டணும்ல, அந்த கஷ்டத்துல இருந்து மக்களை விடுவிக்கணுங்கிறதுக்காக இவளும் அந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கா. ஆனா அதை கேட்ட இவங்க அப்பா இவன் மேல செம்ம ஆத்திரப்பட்டு இருக்காரு. அவர் அந்த மாதிரி கோவப்பட்டதுக்கான காரணம் ஜுவாங் ஏற்கனவே கல்யாணமானவ அண்ட் அவளை கல்யாணம் பண்ணணுங்கிறதுக்காக அவ புருஷனை கொன்னதே அந்த கேங் தான். இதனாலதான் தகப்பன இவ முடிவை பார்த்து ரொம்ப கோவப்பட்டு அவனை கல்யாணம் பண்றதுக்கு நீ பேசாம விதவையாவே இருந்துட்டு போயிடலாங்கிற மாதிரி டென்ஷனா பேசிக்கிட்டு இருந்தப்ப ஊர் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இதை பத்தி இவ ஹஸ்பண்டோட இறுதி சடங்குக்கு அப்புறம் பேசிக்கலான்ற மாதிரி மேட்டரை தள்ளி போட்டு இருந்திருக்காங்க. தென் அதுக்கப்புறம் தீவிரமா யோசிச்சு ஒரு பிளானை போட்டு தான் தன்னையே கொல்ல சொல்லி இப்ப நம்ம ஆளுங்கள்ட்ட வந்திருக்கா. இதுக்கு பேசாம இவ தற்கொலை பண்ணிக்கலாமே, அதை விட்டுவிட்டு எதுக்காக இன்னொருத்தரை வச்சு சாக நினைக்கிறா அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கதான் இவ பிளானே இருக்கு. இவ தற்கொலை பண்ணிக்கிட்டா அப்படின்னா அந்த கோவத்தை மக்கள் கிட்ட தானே காட்டுவாங்க. சோ மக்களுக்கும் பிரச்சனை வரக்கூடாது, தானும் இந்த கல்யாணத்துல இருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக இவ ஹஸ்பண்டோட இறுதி சடங்கெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஆளுங்க இவளை கொல்லணும் அப்படிங்கிறது தான் இவளோட பிளான். ஹீரோவும் இவ கொடுக்க போற தங்க கட்டிக்காக இந்த பிளானுக்கு ஓகே சொல்லிடுறா. ஆனா இவ மேல இருக்கிற ஆசையில மிங்க குறுக்க வந்து பணத்துக்காக நம்ம இப்படி இல்லாம பண்ணணும், பேசாம வேற திட்டத்தை யோசிக்கலாமேங்கிற மாதிரி சொல்லும் போது ஏன்டா நீ இவளை கல்யாணம் பண்ணலாங்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கியான்ற மாதிரி தலைவன் கரெக்டா கேட்டுவிடா. திருட்டு முடி முழிச்சுக்கிட்டே அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்கிற மாதிரி பயப்பட பயங்கரமா பம்பறான். அப்ப ஜுவாங்க இவன் மூஞ்சிக்கு நேராவே இவனெல்லாம் என்னால கல்யாணம் பண்ண முடியாதுங்கிற மாதிரி பயங்கரமா நோஸ் கட் பண்ணிடுற. என்னப்பா ஒரு மனுஷனை போட்டு இப்படி காயப்படுத்துறீங்க, எனக்கு அவசரமா ஒடுக்கு வருதுன்னு சொல்லி அவங்கிறது அப்படியே கழுதுகிறா. பின்னாடியே நம்ம லீயும் போயிடுறான். இங்க ஹீரோ இவகிட்ட அவன் சொல்றதுமே எனக்கு கொஞ்சம் நியாயமா தான் படுது, பேசாம ஏன் நீ அவனையே கல்யாணம் பண்ணிக்க கூடாது, நீயும் உயிரோட இருக்கலாம், மக்கள் பாதுகாப்புக்கும் நான் பொறுப்புங்கிற மாதிரி சொல்லி இதை நான் என் சகோதரனுக்காக பண்றேங்கிற மாதிரி சொல்றப்ப நான் இந்த தியாகத்தை இந்த ஒட்டுமொத்த டவுனுக்காக பண்ண நினைக்கிறேன், இது உன் சகோதர பாசத்தை விட ரொம்ப பெருசுங்கிற மாதிரி கொஞ்சம் ஆவேசமா பேசுறா. அப்ப கூட நம்ம ஹீரோ இந்த மாதிரி பொதுநலமா இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லது இல்ல, மக்கள் உன் தியாகத்தெல்லாம் பெருசா பார்க்க மாட்டாங்க, எப்பவுமே சுயநலமா தான் யோசிப்பாங்கன்ற மாதிரி எவ்வளவோ சொல்ல இவ கொஞ்சம் கூட அதை பத்திலாம் கண்டுக்கிற மாதிரி இல்ல. இவளை திருத்த முடியாதுன்னு ஹீரோவும் சலிப்போடு அங்கிருந்து கிளம்பி டக்குன்னு ஒரு செகண்ட் ஏதோ யோசிச்சவன்
நான் எதுக்கும் அந்த கேங்கை செக் பண்ணி பார்க்குறேன், உன் பிளான் ஒர்க் ஆகும்னா நமக்குள்ளே இருக்கிற இந்த டீல் எனக்கு ஓகே, மற்றபடி அட்வான்ஸ் எல்லாம் திருப்பி தர மாட்டேங்கிற மாதிரி சொல்லிட்டு போக அப்படியே அங்கே கட் பண்ணி அந்த கொடூரமான கொள்ள கேங்கை தாங்க காட்டுறாங்க. இங்கே கல்யாண வேலைலாம் ஒரு பக்கம் தடப்புடலாம் நடந்துகிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் கேடிங்க சில பேர் ஒன்று சேர்ந்து ஒரு மீட்டிங்கை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல கிளார் அடிக்கிற மாதிரி மொட்டையை போட்டுக்கிட்டு ஒரு ஆள் உட்காந்துருக்கான் பார்த்தீங்களா, இவன் தாங்க இந்த கொள்ள கும்பலுக்கு ஆலோசகர், கிட்டத்தட்ட மாஸ்டர் மைண்ட் மாதிரி. இந்த இடத்துல பெருசாலாம் ஒன்றும் இல்லை, பங்கு பிரிக்கிறது சம்பந்தமா 2 கேங்கோட பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அதுக்கு ஒத்து வரலைங்கவும் ஒரு ஒத்த ரோசா, ஒரு கொண்ட தலையன், அப்புறம் ஒரு பரட்ட தலையன்னு 3 பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள வச்சு அந்த ரவுடிங்களோட சேர்த்து அந்த ஏரியாவோட கமாண்டரையும் ரொம்ப கொடூரமாக சாகடிக்கிறாங்க. இந்த மாதிரி வேற ஏரியாவை சேர்ந்த 2 மெயின் தலையை தூக்குனதுனால இப்போ அந்த ஏரியாவும் இவங்க கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. இதை மொட்டை இந்த கேங்கோட லீடர் கிட்ட சொல்லி இப்போ அவங்க ஏரியாவும் நம்ம கைக்கு வந்துருச்சு. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பில்டப் பண்ணி மொத்த நாட்டையும் கண்ட்ரோல் பண்ணலாங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அடுத்த சீனே அங்கே கட் பண்ணி நம்ம ஜுவாங்கோட ஹஸ்பண்டுக்கு நடக்கிற இறுதி சடங்கை தாங்க காட்டுறாங்க. இவங்க வழக்கப்படி சடங்கு ப்ராப்பரா முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவ விதவையான மாதிரி அந்த கல்யாண வாழ்க்கையிலிருந்து முழுமையா விடுபட முடியும். சடங்கு முடிஞ்சு கிட்டத்தட்ட ஃபைனல் ஸ்டேஜுக்கு வரப்ப ஒருத்தன் பதட்டமா ஓடி வந்து அந்த கேங் வந்துகிட்டு இருக்காங்கன்ற மாதிரி சொன்னதும் நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு போய் ஒரு இடத்துல ஒளிய வச்சிடறாங்க. அப்ப மொட்டை ஆளுங்களோட வந்து இவளை கல்யாணத்துக்காக கூட்டிட்டு போகணுங்கிற மாதிரி சொல்லும்போது என் பொண்ணு இங்க இல்ல, அவ ஊரை விட்டே ஓடி போயிட்டான்னு தகப்பனு எவ்வளவோ அவங்ககிட்ட கெஞ்சி பாக்குறாரு. ஆனா இதெல்லாம் சுத்தமா நம்பாம அந்த ஒத்த ரோசா நம்ம வாண்டு பையன் இருக்கான் பாத்தீங்களா, அவனை கூட்டிட்டு வந்து அவன் நகத்துல ஒரு அம்பை விட்டு பயங்கரமா கொடுமைப்படுத்துறா. இவன் கதறலை கேட்டு ஜுவாங் பொறுத்துக்க முடியாம இந்த இடத்துல வெளியே வந்துட அவளை அப்படியே அங்கிருந்து பேக் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. கட் பண்ணி அடுத்ததா இந்த பக்கம் தூங்கிட்டு இருக்கிற நம்ம ஹீரோவை காட்டும்போது படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு பெரிய மனுஷனை ஒரு கேங் அட்டாக் பண்ணி அவரோட குடும்பத்தையே அழிச்ச மாதிரி ஒரு சம்பவத்தை பார்த்தோம் பாத்தீங்களா, அதுல அந்த சின்ன பையன் தெரு தெருவா உதவி கேட்டு அலைஞ்ச அந்த விஷயத்தை கனவா பார்த்துட்டு நம்ம ஹீரோ அப்படியே கண்முழிக்கிறான். அதுக்கும் இவனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சின்ன பையன் வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ தான். ஊருக்காக இவன் அப்பா எவ்வளவு நல்லது பண்ணியும் அவருக்கு ஒரு ஆபத்துங்கிறப்ப மக்கள் வரல பாத்தீங்களா, அது இவனுக்குள்ள ஒரு பயங்கரமான வெறுப்பை உண்டு பண்ணிருக்கு. அப்ப இருந்து யாரை பத்தியும் கவலைப்படாம கொஞ்சம் சுயநலமா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஆனா ஜுவாங்கும் இவ அப்பா மாதிரியே மக்களுக்காக உயிரை விடணும்னு நினைக்கிறாள்ல, அந்த ஒரு விஷயம் இவனுக்குள்ள ஒரு பயங்கரமான பாதிப்பை ஏற்படுத்துது. ஸோ அடுத்த சீனே நம்ம பசங்களோட சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது ஜுவாங் அந்த கேங் கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக நம்மால் ஒரு பிளானை போடுறாரு. பிளான்னா பெருசா எதுவும் இல்ல, அந்த கேங்குள்ள யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி உள்ள நுழைஞ்சு சமயம் பார்த்து ஜுவாங் அங்க இருந்து தூக்கிட்டு வரணும். இதுக்காக அடுத்த சீனே 3 பேரும் கிளம்பி அந்த கேங் இருக்கிற ஒரு மலைக்கு போக அங்க பார்த்தா ஏதோ ராஜ பரம்பரை மாதிரி மிகப்பெரிய கோட்டையில வாழ்ந்துகிட்டு இருக்கானுங்க. பாதுகாப்புலாம் பயங்கர கடுபடியா இருக்கிறத நம்ம ஆளுங்க மலைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிற அதே சமயம் அங்க அந்த ஒத்த ரோசா ஜுவாங்க கல்யாண பொண்ணு மாதிரி பயங்கரமா ரெடி பண்ணிட்டு இருக்கா. இந்த கல்யாணத்தை அட்டன் பண்றதுக்காக ஊருக்குள்ள இருக்கிற மொத்த ரவுடிங்களும் இப்ப இந்த இடத்துல தாங்க அசம்பிள் ஆயிருக்காங்க. நம்ம ஆளுங்களும் இதெல்லாம் வாட்ச் பண்ணிட்டு உள்ள போறப்ப ஒரு பக்கம் ஆயுதத்தெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் வந்தவங்களோட லெவலுக்கு ஏற்ற மாதிரி டோக்கன் கொடுத்து தனித்தனியா அனுப்பிட்டு இருக்கேன். அந்த இடத்துல ஒருத்தன் நான் யார் தெரியுமா, என்ன போய் வெளியே உட்கார வைக்கிறீங்கன்ற மாதிரி செம டென்ஷன் ஆயிட்டு வேக வேகமா உள்ள போகவும் ஒரு வெள்ளை சட்டை அவன் முட்டிலேயே சுட்டு விருந்தாளியா இருந்தாலும் ரூல்ஸை ஃபாலோ பண்ணணுங்கிற மாதிரி சொல்றான். இதை பார்த்து சுத்தி இருந்த அம்புட்டு பேரும் மிரண்டு போறாங்க. ஹீரோ ஒரு பக்கம் என்ன இவனுங்க எவ்வளவு டெரரா இருக்கானுங்கன்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இந்த கேங்கோட லீடரும் அந்த மொட்டையும் அந்த இடத்துக்கு என்ட்ரி கொடுக்குறாங்க. அவங்கள பார்த்து அடுத்த கணம் நம்ம ஹீரோவோட முகமே மாறுது. ஏன்னா பல வருஷத்துக்கு முன்னாடி இவன் குடும்பத்தையே அழிச்ச படுவாவிங்க இவனுங்க தான். இப்போ அங்க வந்த லீடர் நடந்த சம்பவத்தை பார்த்துட்டு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னா முட்டியில சுடக்கூடாதுன்னு சொன்னதும் வெள்ளை சட்டை அவனை ஒரேடியா சுட்டு போட்டு தள்ளிடுறான். அப்ப அங்க இருந்த ஒருத்தன் எப்பா நாங்கெல்லாம் வெளியே இருக்கணும் அப்படின்னா உள்ள யாருக்கு அனுமதி கொடுப்பீங்கன்ற மாதிரி கேட்கும்போது அதுக்கான தகுதியை நீங்க தான் நிரூபிக்கணுங்கிற மாதிரி சொல்லி மொட்டை இந்த இடத்துல ஒரு வித்தியாசமான டாஸ்கை கொடுக்குது. என்ன டாஸ்க் அப்படின்னா ஒரு 8 காயினை அப்படியே மலை மேல இருந்து காட்டுக்குள்ள வீசி அதை யாரெல்லாம் கொண்டு வராங்களோ அந்த 8 பேரை மட்டும்தான் உள்ள அனுமதிப்போங்கிற மாதிரி சொல்ல அதையும் கேட்டுட்டு இங்க இருக்கிற சில மாங்காய் மடையனுங்க வெறி கொண்டு கிளம்புறாங்க. இப்ப அந்த காயினுக்காக காட்டுக்குள்ள ஒரு யுத்தமே நடந்துகிட்டு இருக்கு. இந்த கேங்கோட கொஞ்சம் மிங்கிள் ஆகணும் அப்படின்னா நம்ம ஆளுங்களும் அந்த காயினை எடுத்தாகணும். ஸோ இவங்களும் அந்த டாஸ்கில் கலந்துக்கிட்டு காட்டுக்குள்ள பூந்து காட்டுத்தனமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்க நம்ம மிங்கு ஒரு பக்கம் உண்டிகோலை வச்சே எவனோ ஒருத்தனை செம காட்டு காட்டிவிட்டு அவங்ககிட்ட இருந்த காயினை ஆட்டையை போட்டு வந்து தப்பிக்கிறதுக்காக செத்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸை போட்டுக்கிட்டு இருப்போம் பாருங்க. அந்த இடத்துல ஒரு ரத்த ஆரே ஓடிக்கிட்டு இருக்கோம். இந்த இடத்துல காயினுக்காக பல பேர் ஈவு இறக்கம் இல்லாம கொண்டுகிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம லீவ் ஒருத்தன் கூட நேர்மையா சண்டை போட்டு அவங்க கையாலேயே அவங்ககிட்ட இருக்கிற காயினை கௌரவமா வாங்குறதெல்லாம் இந்த இடத்துல சூப்பரா இருக்கும். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோக்குமே ஒரு காயின் கிடைச்சதும் 3 பேர் சேர்ந்து அப்படியே கோட்டையை நோக்கி போலாம்னு பார்த்தா ஒரு 10 பேர் இருக்கிற கேங் இவங்களை அப்படியே சுத்து போடுறாங்க. ஹீரோவும் இந்த இடத்துல இவங்க கிட்ட இருக்கிற ஒரு காயினை கொடுக்கறதா சொல்லி ஏதோ டீல் பேசி பார்க்கறான். ஆனா அவங்க மொத்த காயின் வேணுங்கிற மாதிரி சண்டைக்கு நிக்க இந்த இடத்துல இவங்க கூட நடக்கிற சண்டை உண்மையாவே இந்த படத்துல அருமையா இருக்குங்க. சண்டைக்கு நடுவுல நம்ம மிங்க ஒருத்தன் அப்படியே நெஞ்சில மிதிச்சு பறக்க விட அவன் ஒரு பக்கம் பழைய பாத்திரம் கணக்கா மலையில இருந்து உருண்டுகிட்டே போய்கிட்டு இருக்கான். இதை பார்த்த நம்ம ஹீரோ அவனை காப்பாற்ற சொல்லி லீ அனுப்பிட்டு இங்க இருக்கிற ஒவ்வொருத்தனையா பொட்டலம் கட்டிக்கிட்டு இருக்க. அதை பார்த்து காண்டாகி இந்த கேங்கோட தலைவன் நேரடியா நம்மால் கூட சண்டைக்கு வரும்போது கொஞ்சம் கூட சீரியஸா இல்லாம விளையாட்டாவே அவனை சண்டை போட்டு பயங்கரமா மொக்க பண்ணுவான் பாருங்க. அவனுக்கு ஒரு பக்கம் வயிறு வாயெல்லாம் பத்திக்கிட்டு எரியும். ஒரு காயினுக்காக கிலோமீட்டர் கணக்கா ஹீரோவை விரட்டி மொத்தமா நாக்கு தள்ளி போறாங்க. இதை நம்மால் கரெக்டா யூஸ் பண்ணி அவனுங்க ஆளுங்க எல்லாரையும் அவன் முன்னாடியே பங்கம் பண்ணிட்டு கடைசியா கோடாலி அடியில விட்டு அவனுக்கு ஒரு உயிர் பயத்தை காட்டுவான் பாருங்க. ஆள் அப்படியே விட்டா போதுங்கிற ரேஞ்சுக்கு போயிருவேன். இதுக்கப்புறம் காயினோட நம்ம ஆளுங்க 3 பேருமே வில்லங்கிட்ட போறப்ப இன்விடேஷன் லிஸ்ட்ல பேர் இல்லாம இருக்கிறத
இருக்கிறத பார்த்துட்டு இவங்களை யார் என்னன்னு விசாரிக்கும் போது என்னமோ இவனுக்கு பெரிய ஃபேனுங்கிற ரேஞ்சுக்கு நம்மளால அவனை பயங்கரமா புகழ்ந்து பேசி கல்யாணத்துக்கு பரிசு கொண்டு வந்ததா சொல்லி ஏகப்பட்ட தங்கம் வெள்ளி எல்லாம் அந்த இடத்துல காட்ட அதை பார்த்துட்டு பயபல லைட்டா ஜெர்க்காவான். இருந்தாலும் மொத்தமா கவுக்கிறதுக்காக அங்க இருந்த எல்லாருக்குமே வில்லன் என்னமோ கடவுள் மாதிரி பயங்கரமா பில்டப்லாம் கொடுத்து நாங்க எல்லாருமே உங்க மரியாதைக்காக தான் இங்க வந்திருக்கோன்ற மாதிரி பயபல ஒரேடியா கவுத்துதான். இவங்க எதிர்பார்த்த மாதிரியே முறைப்படி நம்ம ஆளுங்களை வில்லன் அவனோட கேங்ல சேர்த்துக்கிறான். தென் அடுத்த சீனே கல்யாணத்துக்கான சடங்குலாம் ஆரம்பிச்சு ஜுவாங்கையும் கூட்டிட்டு வராங்க. அப்ப அந்த இடத்துல மாப்பிள்ளை யாரு அப்படின்னு பார்த்தா ஏற்கனவே பல நாளைக்கு முன்னாடி செத்து போன ஒரு டெட் பாடியை சவப்பட்டியோட காட்டுவாங்க பாருங்க. அதை பார்த்துட்டு ஜுவாங் ஒரு பக்கம் மிரண்டு போறா. இந்த டெட் பாடி மாப்பிளைய வந்து சின்ன மாஸ்டருங்கிற மாதிரி சொல்றாங்க. அநேகமா வில்லனோட தம்பியா தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். அவன் ஏதோ ஒரு காரணத்துல செத்து போயிட்டான். ஆனா தனிப்பணமா போக கூடாதுங்கிறதுக்காக சம்பந்தமே இல்லாம நம்ம ஹீரோயினை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சு அனுப்ப பாக்குறாங்க. இதை பாக்குறப்ப நம்ம மெங்குக்கு அப்படியே ரத்தம்லாம் பயங்கரமா கொதிக்குது. யாழை விட்டுருங்கடாங்கிற மாதிரி பயங்கரமா துடிக்கிறான். ஹீரோ தான் அந்த இடத்துல அவனை கொஞ்சம் பொறுமையா இருடாங்கிற மாதிரி சொல்லி அமைதிப்படுத்திட்டு இருக்க. அதுக்கப்புறம் கல்யாண சடங்குலாம் பண்ணி அவளையும் ஒரு சப்போட்டியில போட்டு மொத்தமா க்ளோஸ் பண்றாங்க. பொதுவா ஒரு இளவு விழுந்தது அப்படின்னா சம்பிரதாயத்துக்காவது எவனாவது அழுகணும்ல. ஆனா இங்க இருக்கிறவங்கலாம் ஒன்னா நம்பர் ரவுடி பயிலுக சொந்தக்காரனுங்க செத்தாலே அழுவ மாட்டானுங்க. அப்படி இருக்க எவனோ செத்ததுக்கெல்லாம் ஃபீல் பண்ண மாட்டாங்கல்ல. அதனால இந்த இடத்துல அந்த ஒத்தரோசா என்ன பண்றா அப்படின்னா அங்க இருந்த ஒருத்தனுக்கு ஊதுபத்தியை வச்சு வம்புக்குன்னு சூடு வச்சு அவனை பயங்கரமா அழுவ விட அதை பார்த்துட்டு எல்லாரும் கோரஸா ஒரு சம்பிரதாயத்துக்கு அழுதுகிட்டு இருக்கானுங்க. இதுக்கப்புறம் சவப்பட்டி ரெண்டையும் கொண்டு போய் பாதுகாப்பா ஒரு இடத்துல செட் பண்ணி வைக்க இப்ப ஊதுபத்தியில சூடு வாங்கணும்னு இன்னொருத்தனும் தான் பணத்துக்கு காவலா இருக்காங்க. இப்ப இந்த இடத்துல இருக்கிற அந்த 2 பேர்ல இன்னொருத்தன் செம காஜி பிடிச்சி போய் ஏன்பா எப்படியும் அந்த பொண்ணை புதைக்க போறதுன்னு ஆயிப்போச்சு, அதுக்கு முன்னாடி நாம கொஞ்சம் சந்தோஷமா இருந்துக்கலாங்கிற மாதிரி அவனையும் சேர்த்து கெடுக்க அவனுமே கொஞ்சம் சபலப்பட்டு 2 பேருமே சவப்பட்டிக்கிட்ட போய் லைட்டா ஓபன் பண்ணி கையை உள்ள விடுறாங்க. அப்ப சடனா என் பொண்டாட்டி மேலையாடா கை வைக்கிறீங்கன்ற மாதிரி ஒரு குரல் கேட்க ஐயோ சின்ன மாஸ்டர் தான் ஆவியா வந்து பேசுறாரு போலன்னு பதறி போய் ஐயா எங்களை மன்னிச்சிருங்க, இந்த பொண்ணை உங்க கூட உயிரோட புதைக்கிறதா பேசியிருந்தாங்க, அதான் இந்த பொண்ணு உயிரோட இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்தோங்கிற மாதிரி சொல்லும் போது அப்படியா சரி சரி அந்த பொண்ணு உயிரோட இருக்கான்னு கேட்டதும் உயிரோட தாங்க இருக்குன்ற மாதிரி பதறிக்கிட்டு இருக்காங்க. அதை எப்படி செத்து போனவன் ஆவியா வந்து பேசுவான் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேசுறது ஆவியலா இல்லைங்க, நம்ம மிங்கு தான் விட்டத்து மேல படுத்துக்கிட்டு இவங்களை பயங்கரமா பீதியை கிளப்பிக்கிட்டு இருக்கான். இப்ப அங்க இருந்த படையல் சாப்பாடெல்லாம் எடுத்து ஜுவாங்கோட பெட்டிக்குள்ள வைக்க சொல்லி திரும்பி பார்க்காம ஓடுங்கடாங்கிற மாதிரி சொல்ல அவனுங்களும் விட்டா போதும்னு பூந்தடிச்சு ஓடுறாங்க. இதுக்கடுத்து அந்த பக்கம் கோட்டைக்குள்ள நடந்துகிட்டு இருக்கிற விருந்தை காட்டும் போது எல்லா ரவுடி பயிர்களும் ஒன்னா உட்காந்து வெட்டி வீசிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆடலும் பாடல் நிகழ்ச்சியோட விருந்து கோலாகலமா போய்கிட்டு இருக்க அங்க இருந்த ஒருத்தனுக்கு போதை ஓவராகி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்த பொண்ணுகிட்ட போய் ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு கொஞ்சம் ஓவரா சேட்டை பண்ணவும் வில்லன் செம வெறியாகி கன் எடுத்து கண்டபடி சுட ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா இவனுக்கு ஒழுங்கா சுட வராது போல ஒரு புல்லட் கூட அந்த பையன் மேல படல. அவன் ஒரு பக்கம் ஐயா என்னை விட்டுருங்க ரூல்ஸை மீறிட்டேன், நான் இந்த இடத்துக்கு புதுசுன்னு எவ்வளவோ கதறி கதறி பார்க்க இவன் திரும்ப திரும்ப கன்னை ரீலோட் பண்ணி கண்டபடி சுட்டுக்கிட்டு தான் இருக்கானே தவிர ஒரு புல்லட் கூட அவனை சுட்டப்படல. இதை பார்த்துட்டு இப்ப ஹீரோ நேரம் அவங்ககிட்ட போய் கொடுங்க நான் வேணா ட்ரை பண்ணி பார்க்கறேன்னு அவங்ககிட்ட கன்னை கேட்டதும் வில்லனுமே அந்த கன்னை கொடுக்குறான். ஆனா அந்த துப்பாக்கியை வாங்கி பார்த்த மறுகணமே இவனுக்கு அந்த சின்ன வயசு பிளாஷ்பேக் தான் ஞாபகம் வருது. ஏன்னா அந்த துப்பாக்கி இவன் அப்பாவுக்கு சொந்தமானது. அது மட்டும் இல்லாம இதே துப்பாக்கியை வச்சு தான் வில்லன் இவன் அப்பாவையும் கொண்டிருப்பான். ஹீரோ இந்த மாதிரி துப்பாக்கியை பார்த்து டைவர்ட் ஆன கேப்ல இதாண்டா சான்ஸ்ன்னு அந்த பயபல அங்கிருந்து பூந்தடிச்சு ஓட பார்க்க தலைவன் டக்குன்னு லோட் பண்ணி மின்னல் வேகத்துல சுடுவான் பாருங்க. ஆள் ஒரே புல்லட்ல காலி. வில்லம் உள்பட அங்க இருந்த எல்லாருமே இதை பார்த்து மிரண்டு போறாங்க. நம்மளுக்கு துப்பாக்கியை கிரிப்பா பிடிக்கக்கூடிய அந்த இடத்துல கை மொத்தமா காப்பு காய்ச்சி இருக்கிறத பார்த்துட்டு என்னப்பா நீ துப்பாக்கியில பெரிய வித்தகாரம் போலன்னு அங்க இருந்த ஒத்தரோசாயவனை பாராட்ட அப்படிலாம் எதுவும் இல்லைங்கன்னு ஹீரோ கொஞ்சம் தன்னடக்கத்தோட சொன்னதும் நான் ஒரு டீமை கொடுக்குறேன் நீ அவங்களுக்கு துப்பாக்கி சோட பயிற்சி கொடுங்கிற மாதிரி வில்லனும் சொல்றான். இந்த இடத்துல நம்மள் காட்டின மாசை பார்த்துட்டு ஒத்தரோசாயவங்கிட்ட கொஞ்சம் கவுந்துட்ட மாதிரி தாங்க தெரியுது. இதுக்கப்புறம் சரக்கு சாப்பாடுன்னு விருந்து படுஜோரா போய்கிட்டு இருக்க அப்படியே அங்க கட் பண்ணி நம்ம ஜுவாங் இருக்கிற சவப்பட்டியை காட்டினா நம்ம மிங்கு பயப்புல இதான் சான்ஸ்னு சவப்பட்டிக்குள்ளேயே பூந்துடுறான். அவனை பார்த்துட்டு இப்ப அவ ஒரு பக்கம் பயங்கரமா அலற ஆரம்பிக்க அவளை அமைதிப்படுத்துறதுக்குள்ள இவனுக்கு போதும் போதும் ஆகுது. இந்த பக்கம் நம்ம ஹீரோ வேற அடுத்த கட்டமா சூதாட்டத்துல இறங்கி ஒத்தரோசா கூட நேருக்கு நேரம் மோதிக்கிட்டு இருக்க போட்டி பயங்கர விறுவிறுப்பா போய்கிட்டு இருக்குது. அப்ப நம்மால் வில்லம் கொடுத்த அந்த பிஸ்டலை பந்தயமா வைக்கிறப்ப பயப்புல தன்னையே பந்தயம் வைக்கிற விதமா டேபிள் ஏறி உட்காந்துடுறா. இதை பார்த்துட்டு சுத்தி இருந்தவங்க எல்லாம் பயங்கரமா ஆரவாரம் பண்ணும் போது பணத்தோட சேர்த்து பந்தயத்துல நம்மால அவளையும் ஜெயிச்சு போடுறான். இதுக்கப்புறம் ஜெயிச்ச பணத்தை எல்லாரையும் சரக்கடிக்க சொல்லி அப்படியே தர்மம் பண்ணிட்டு அங்க இருந்து இவளை கண்டுக்காம கிளம்பும் போது பணத்தை பிரிச்சு கொடுத்துட்டா என்ன பண்ண போறாங்கிற மாதிரி பயப்பட ஒரு மாதிரி வில்லங்கமா கேட்கறா. அதுக்கு நம்மால் மாஸ்டருக்கு அடுத்தபடியா 3ஆம் கட்ட தலைவரா இருக்கிறவங்களை நான் எப்படிங்க கண்ட்ரோல் பண்றதுங்கிற மாதிரி சைஸா கேட்கும் போது தலைவன் அப்படியே அங்க இருந்து ஒரு ரூமுக்கு தள்ளிட்டு போக நம்மளும் இதை பிளான் பண்ணி தான் இவளை ரொம்ப நேரம் கவர் பண்ணிட்டு இருந்த மாதிரி தெரியுது. இப்ப அங்க ஜுவாங் ஒரு பக்கம் மிங்க பார்த்ததும் நீ இங்க என்ன பண்றங்கிற மாதிரி பதட்டத்தோட விசாரிச்சுக்கிட்டு இருக்க. பயபல என்னமோ இவளுக்காக உசுர பணைய வச்ச மாதிரி ஓவரா சொல்லி விட்டுக்கிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் இவ சோகமா இருக்கிறத பார்த்து என்ன நடந்துச்சு உன் புருஷன் எப்படி செத்தாங்கிற மாதிரி விசாரிக்கும் போது இவ கல்யாணத்தன்னைக்கு இந்த கேங் முதன்னு கல்யாணம் நடக்கிற அந்த இடத்துக்கு வந்து எங்களை ஏன்டா இன்வைட் பண்ணலங்கிற மாதிரி அந்த காண்டிலேயே இவ புருஷனை கொண்டிருக்காங்க. நான் கூட ரொம்ப நாள் இவ வாழ்ந்திருப்பான்னு நினைச்சேங்க. கடைசியில பார்த்தா கல்யாணத்தன்னைக்கே புருஷனை போட்டு சொல்லியிருக்காங்க படுவாவிங்க. ஜுவாங்கும் இந்த கதையெல்லாம் ரொம்ப சோகத்தோட சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்ப இந்த மெங்கு பயப்புல நீ ஒன்றும் கவலைப்படாத, உனக்கு நான் இருக்கேன், நான் வேணா உனக்காக ஒரு பாட்டு பாடுறேங்கிற மாதிரி கன்றாவியான ஒரு பாட்டை கர்ண கொடூரமா பாடி
பாடிக்கிட்டு இருக்க. அதை கேட்டு வெளியே காவலுக்கு இருந்தவங்க ஒரு பக்கம் பேய் தான் பாடுதுன்னு நினைச்சு மரண பீதியில் இருப்பாங்க பாருங்க. இந்த சீன்லாம் செம்ம காமெடியா இருக்கும். இப்போ அந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்டும் போது ஒத்தரோசா இவங்கிட்ட உனக்கு இருக்கிற திறமைக்கு நீ நினைச்சா தனியா ஒரு கேங்கை உருவாக்கி நீயே அதுக்கு தலைவனா இருக்கலாமே, அதை விட்டுவிட்டு எதுக்காக எங்க கேங்கில் வந்து சேர்ந்தங்கிற மாதிரி விசாரிக்க, என்கிட்ட இருக்கிறதே 2 பேர் தான், அவங்கள வச்சு நான் எப்படி கேங்கை ஃபார்ம் பண்றதுங்கிற மாதிரி அவன் சொன்னதும் வேணும்னா என்னையும் கூட சேர்த்துக்கன்ற மாதிரி பயப்பட நைஸா ஒரு பிட்டை போடுது. அதுக்கு நம்ம ஹீரோ மாஸ்டரோட ரூல்ஸ் செய்ய உன்னால மீற முடியுமாங்கிற மாதிரி கேட்கும்போது ரூல்ஸ் கிடக்குது ரூல்ஸ், நான் நினைச்சா என்ன வேணா பண்ணுவேன்ற மாதிரி அவ சொல்ல இந்த இடத்துல ஒரு சின்ன சைலன்ஸை காட்டுறாங்க. எதுக்கு இந்த கேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவன் நம்மளோட திறமையை பார்த்து கவுந்தது என்னமோ உண்மைதான், பட் அதே நேரத்தில் இவன் எதுக்காக இந்த கேங்குள்ள வந்திருக்கான் அப்படிங்கிறத ரகசியமா வேவு பார்க்கறதுக்காக தான் க்ளோஸா இருந்திருக்கான். இது தெரியாம நம்ம ஹீரோ வேற ரூல்ஸை பிரேக் பண்ண முடியுமா அப்படி இப்படின்னு இவகிட்ட கொஞ்சம் வார்த்தை விட்டுட்டான்ல, அந்த விஷயத்தை நோட் பண்ணி இவன் ஏதோ பிளான் பண்ணி தான் உள்ள வந்திருக்கான்ற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு இவ பாட்டுக்கு நம்மளால கூட சண்டைக்கு வர இந்த இடத்துல ஒரு சூப்பரான சண்டை சீனை காட்டுறாங்க. சண்டைனா நம்மளுக்கு சக்கரை பொங்கல்ன்ற விஷயம் நமக்கே தெரியும். ஸோ அவளை அசால்ட்டா சமாளிச்சு கத்தி முனையில நிப்பாட்டி இந்த கேங்ல இருக்கிற மொத்த பேரோட லிஸ்ட்டும் எங்க வச்சிருக்கீங்கன்ற மாதிரி விசாரிக்கும் போது ஓ இதுக்காக தான் உள்ள வந்திருக்கேன்ற மாதிரி அவ கொஞ்சம் கேஷுவலா இருக்கான். அப்ப தலைவன் அசந்த கேப்ல இவன் மறுபடியும் சண்டை போட ஆரம்பிக்க கத்தி அவ கண்ணு பக்கத்துல நிப்பாட்டி உயிர் பயத்தை காட்டிடுவான். இந்த ஒத்தரோசா வில்லனுக்கு விசுவாசமானவ தான், பட் அதே நேரம் நம்மளோட திறமையை பார்த்து ஆல்ரெடி மயங்கினதுனால நான் ஒன்றும் உனக்கு எதிரி இல்லைங்கிற மாதிரி இவன் சொன்னதும் இவன் கேட்ட இந்த கேங்கோட மெம்பர்ஸ் லிஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த லிஸ்ட் இருக்கிற ஒரு லாக்கர் சாவியை நம்மால் கிட்ட கொடுத்து அனுப்புறாங்க. இது மட்டும் வில்லனுக்கு தெரிஞ்சா இவன் நிலைமை அதோகதி தான். இருந்தாலும் நம்ம ஹீரோக்காக துணிஞ்சு இதை பண்ணியிருந்திருக்க மண்டை மேல கொண்ட போட்ட ஒரு மண்டையன் இருப்பான் பாத்தீங்களா, அந்த பயபலை இதை பார்த்துட்டு நைஸா நகர்ந்து போற மாதிரி காட்டுறாங்க. இப்போ ஒரு பக்கம் நம்ம லீ சவப்பட்டி இருக்கிற இடத்துக்கு போய் அங்கிருந்து அவங்க 2 பேரையும் காப்பாத்தி கூட்டிட்டு வந்துடுறான். அதே சமயம் இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த லிஸ்ட் எடுக்கிறதுக்காக சாவியோட வேக வேகமா போய்கிட்டு இருக்க வேவு பார்த்த அந்த கொண்ட மண்டையன் குறுக்க வந்து கட்டையை கொடுக்குறாங்க. இந்த பயபல விஷயம் தெரிஞ்சதும் வேக வேகமா போய் வில்லங்கிட்ட போட்டு கொடுப்பான் அப்படின்னு பார்த்தா நம்மால் முன்னாடியே தில்லா கத்தியை தூக்கி போட்டு ஒத்தைக்கு ஒத்த சண்டைக்கு கூப்பிடுறான். இந்த இடத்துல ஹீரோ சண்டை போடலாம் விருப்பம் இல்லைங்கிற மாதிரி அப்படியே அவனை கிராஸ் பண்ணி போக பார்க்க பயபல அசுர வேகத்தில் அட்டாக் பண்ணுது. ஹீரோ அவன் தூக்கி போட்ட கத்தியை கூட எடுக்கல, பயபல விட்டுக்கிட்டு ஆட்டாட்டுன்னு ஆட்டுறான். அப்ப இவனும் அவனோட அட்டாக்ல இருந்து தரமா மிஸ் ஆகிட்டே இருக்கான். இருந்தாலும் வெறுங்கையோட சண்டை போடுறதுனால தலைவன் கொஞ்சம் தடுமாறிக்கிட்டு இருக்க புது சட்டையில ஒரு கீரலை போட்டதும் அப்படியே பாஞ்சு போய் கத்தியை கையில் எடுத்துக்கிட்டு கொய்யால என் சட்டையிலேயாட கையை வச்சான்னு வெறித்தனமா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க சண்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப டெக்னிக்கலா இருக்கும். அடிக்கிற அடி குத்துற கூத்தெல்லாம் நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. அவ்வளோ டெக்னிக்கலா மின்னல் வேகத்தில் கத்தியை வீசிக்கிறாங்க. அந்த கொண்ட மண்டையினுமே நம்ம சும்மா சொல்லக்கூடாதுங்க, ஹீரோக்கு ஈக்குவலா சூப்பரா தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா தலைவனோட வேகத்துக்கு அவனால ஈடு கொடுக்க முடியல. அசால்ட்டா 4 காட்டு காட்டி போய் புள்ளக்குட்டியை படிக்க வைடான்னு இறக்கப்பட்டு விட்டுட்டு போனா கத்தியோட பின்னாடி வந்து அட்டாக் பண்ண பாக்குறான். அப்ப ஹீரோவும் அந்த கத்தியை தடுத்து அவன் கையிலேயே அதை பிடிச்சி நங்குன்னு ஒரு சொருக அப்பயும் அடங்காம அதை வச்சே நம்மளால கொலை பண்ண பாக்குறான். இதால இவன் கழுத்துல லைட்டா கீரல் விழுந்து அவனோட கழுத்துல கத்தி ஒரேடியா சொருகிக்க பயபல அந்த இடத்துல துடிதுடிச்சு செத்து போறான். ஆக்சுவலா ஸ்டார்டிங்ல நம்ம ஆளுங்களை பார்க்கும்போது ஜுவாங் இவங்களை ஒரு காமெடி ரவுடிங்களா தான் நினைச்சுக்கிட்டு இருந்திருக்கா. ஆனா பல வருஷத்துக்கு முன்னாடி மன்னராட்சிக்கு எதிராக புரட்சி நடந்துகிட்டு இருந்த சமயத்துல நம்ம லீயும் மிங்கும் ராணுவத்துக்கிட்ட மாட்டி படாத பாடு பட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்ப அவங்கள காப்பாத்தி அங்க இருந்து கூட்டிட்டு வந்து இப்ப வர அவங்கள பாதுகாப்பா பாத்துக்கிட்டு இருக்கிறதே நம்ம ஹீரோ தாங்க. இந்த விஷயத்தெல்லாம் நம்ம ஜுவாங் கிட்ட அவங்க சொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்துடுறான். இப்ப பிளான் படி வந்து பாத்தீங்கன்னா ஜுவாங் அந்த கேங்க கிட்ட இருந்து காப்பாத்தியாச்சு. ஆனா நம்ம ஹீரோவோட தனிப்பட்ட பகை ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அந்த கணக்கை முடிக்கணுங்கிறதுக்காக நீ தனியாவே வீட்டுக்கு போயிருங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் ஜுவாங் அங்க இருந்து கிளம்ப சொல்றான். இதை பார்த்துட்டு லீயும் மிங்கும் அவங்ககிட்ட என்ன ஏதுன்னு விசாரிக்க இந்த இடத்துல தாங்க ஹீரோவோட பிளாஷ்பேக்ல நடந்த இன்னும் சில விஷயங்கள்லாம் நமக்கு தெரிய வருது. ஆக்சுவலா இவனோட குடும்பமே ரொம்ப பாரம்பரியமானவங்க. அதுவும் தற்காப்பு கலையில ஈட்டியை பயன்படுத்தக்கூடிய வித்தை இருக்கு பாத்தீங்களா, அதுல இவங்க அப்பா ரொம்ப நுணுக்கமானவர் அப்படிங்கிறதுனால அந்த கலையை நம்ம ஹீரோக்கும் கத்து கொடுத்திருக்காரு. இவனும் அந்த கலையை முழுமையா கத்துக்கிட்டு வருங்காலத்துல அவரை கௌரவப்படுத்த போறதா ரொம்ப சந்தோஷமா சொல்லிட்டு இருக்க அந்த இடத்துல வில்லன் கூட இருக்கிற மொட்டை இவங்க ஃபேமிலியில ஒருத்தனா இருக்கிறத உங்களால பார்க்க முடியும். ஆக்சுவலா அவன் ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோவோட அப்பா கிட்ட தான் ஆலோசகரா இருந்திருக்கான். ஆனா அந்த மனுஷன் மக்களோட நல்லதுக்காக அந்த கொள்ள கும்பலோட அதிகாரத்தை மொத்தமா ஒழிச்சாரு பாத்தீங்களா, அதுல விருப்பம் இல்லாம அதிகாரத்துக்காகவும் பணத்துக்காகவும் இவங்க குடும்பத்தையே காலி பண்ணணும்னு வில்லனுக்கு அந்த சதி திட்டத்தை போட்டி கொடுத்ததே அந்த மொட்டை தாங்க. இவன் திட்டத்துல நம்ம ஹீரோவுமே மிஸ் ஆகல. இவனோட அம்மா காப்பாத்தி அனுப்புனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ தெருவா ஓடி மக்கள் கிட்ட எல்லாம் ஹெல்ப் கேட்டு கெஞ்சினா பாத்தீங்களா, அதுக்கப்புறம் திரும்பி வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்தப்ப வில்லன் இவன் கண் முன்னாடியே இவங்க அப்பாவை சுட்டு கொண்டு இருக்கான். அது போக அவன் அம்மாவுமே ஒரு பக்கம் பணமா கிடக்க அதை பார்த்து செம கோபத்தோட வில்லனை நோக்கி ஓடும்போது இவனையும் சுட்டு தள்ளிட்டு தாங்க போயிருக்காங்க. ஆனா தோட்டா நெஞ்சோட வலது பக்கம் பாஞ்சதுனால எப்படியோ உயிர் பொழைச்சு அன்னையில இருந்து இன்னைக்கு வர ஊரா இந்த கேங்க தாங்க வெறி உண்டு தேடிக்கிட்டு இருந்திருக்கான். இப்ப இந்த விஷயத்தெல்லாம் நம்ம ஆளுங்கள்ட்ட விளக்கமா சொல்லி இதுக்கப்புறம் நீங்க உங்க லைஃபை பாருங்க, நான் என் குடும்பத்துக்காக பழிவாங்க போறேங்கிற மாதிரி சொல்லி இவங்களை கலட்டி விட பார்க்கும்போது நம்ம லீ ஒரு பக்கம் செத்தாலும் உன் கூட தான் இருப்பன்ற மாதிரி சொல்றான். இன்னொரு பக்கம் இந்த பழி வாங்குறதெல்லாம் வேண்டாம், உங்க உசுருக்கே ஆபத்துங்கிற மாதிரி மிங்கு சொல்லும் போது இவன் ஈஸியா சொல்லிட்டான். ஆனா இவன் கண் முன்னாடியே இவனோட மொத்த குடும்பமும் செத்ததோட வழி இவனுக்கு மட்டும்தானே தெரியும். அதனால அந்த விஷயத்தெல்லாம் சொல்லி ரொம்ப ஆதங்கப்பட்டு கையில இருந்த மொத்த பணத்தையும் கொடுத்து ஒழுங்கா இங்க இருந்து ஓடி போயிருங்கன்ற மாதிரி ஸ்ட்ரிக்டா சொல்லி விரட்டி விடுறான். இதனால அவங்களுமே ரொம்ப வருத்தத்தோட அங்கிருந்து கிளம்பி போக இதுக்கப்புறம் ஹீரோ தன்னந்தனியா கிளம்பி போய் காவலுக்கு இருந்த 1-2
பேரை முடிச்சு விட்டுட்டு மெதுவா கோட்டையை நோக்கி போய்கிட்டு இருக்கான். அப்ப பின்னாடி ஏதோ சத்தம் கேட்டு விருட்டுன்னு திரும்பி பார்த்தா நம்ம பசங்க தாங்க வந்திருக்காங்க. டேய் உங்களை இங்க இருந்து போக தானே சொன்னேன், எதுக்குடா திரும்ப வந்தீங்கன்ற மாதிரி கேட்கும்போது சும்மா யாராவது வராங்களான்னு பார்த்து சொல்றதுக்காக தான் வந்தோம், மற்றபடி உதவி பண்றதுக்கெல்லாம் வரலங்கிற மாதிரி சொல்லி சமாளிக்க, சரி வாங்கடான்னு அவங்களையும் கூட்டிக்கிட்டு நேரா வில்லா இருக்கிற இடத்துக்கு போனா அங்க அந்த பயப்புல வேற ஒரு கொடுமையை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னே இங்க டான்ஸ் ஆடின பொண்ணுகிட்ட தப்பா நடந்து ரூல்ஸை பிரேக் பண்ணதா ஒருத்தனை போட்டு தள்ளினாங்க பாத்தீங்களா, அதே பொண்ணுகிட்ட இப்ப இந்த பயப்புல பயங்கரமா சேட்டை பண்ணிட்டு இருக்கான். இப்ப நம்மளுங்க சடனா உள்ள வந்ததான், வா பங்காளி நீயும் என் கூட ஜாயின் பண்ணிக்கிறியாங்கிற மாதிரி கேட்க, நான் ஒன்னும் அந்த பொண்ணுக்காக வரல உனக்காக தான்டா வந்திருக்கன்ற மாதிரி ஹீரோ சொன்னதும் அப்படியே அந்த பொண்ணு அங்கிருந்து அனுப்பிட்டு இவங்களை விட்டு கதவை சாத்த சொல்றான். இவன் இவ்வளவு தைரியமா கதவை சாத்த சொல்லும் போதே நம்மளுங்க கொஞ்சம் உஷாரா இருந்திருக்கணும். ஆனா லீ இந்த இடத்துல அவசரப்பட்டு குடுகுடுன்னு சண்டைக்கு போன வேகத்துல அடிச்சு பிறக்க விடுவா போயிருக்கா. ஐயோ வழி தாக்க முடியலன்னு ஆள் பயங்கரமா கதறிக்கிட்டு இருக்கா. இதை பார்த்த நம்ம ஹீரோ ஒத்தரவசா கொடுத்த அந்த லாக்கர் சாவி இருக்குல்ல, அதை நம்ம லீ கையில கொடுத்து நீங்க 2 பேரும் போய் லிஸ்ட் எடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு வில்லன் கூட ஒத்தைக்கு ஒத்த சண்டைக்கு போறான். இதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் காட்டுத்தனமா அடிச்சுக்க ஆரம்பிக்க, சும்மா சொல்லக்கூடாதுங்க சண்டை செம ஈக்குவலா போயிட்டு இருக்கும். இதுவரை இவன் சண்டை போட்ட ஆளுங்கள்லயே வில்லன் மட்டும்தாங்க இவனோட வேகத்துக்கு ஈக்குவலா சண்டை போடுறான். தலைவன் என்னதான் இவனோட வித்தையை காட்டினாலும் அடி சும்மா ரிட்டர்ன் ஷாட் சூப்பரா விழுந்துகிட்டு இருக்கு. ஆரம்பத்தில் கொஞ்சம் குறைச்சி எடை போட்டிருந்தாலுமே போக போக நம்மளால கொஞ்சம் பிக்கப் ஆகி அவனை ரிட்டர்ன் அடிக்க ஆரம்பிக்கிறான். அப்ப வில்லனுமே கொஞ்சம் உஷாராகி ஒரு கத்தி எடுத்துட்டு வந்து நம்மளால பயங்கரமா கதற விட்டுக்கிட்டு இருக்கா. அந்த கேப்ல நம்ம சகோ 2 பேரும் அந்த லிஸ்டோட வந்து இவனுக்கு பயங்கரமா ஆட்டம் காட்டுறாங்க. இதுல நம்ம மிங்கோட நிலைமை தாங்க பாவம். அந்த லிஸ்ட்டை கையில வச்சுக்கிட்டு அவங்ககிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்குள்ள போதும் ஆகிரும். இவன் பாட்டுக்கு டேபிள் கடியிலாம் பூந்து அங்க எங்கன்னு ஓடிக்கிட்டு இருக்க. பெட்டக்ஸ்ல ஒரு வெட்டுவான் பாருங்க. ஐயோ என் தர்பூசணி போச்சேங்கிற மாதிரி பயங்கரமா ரியாக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ எவ்வளவு பெரிய சண்டை கையே அவனாலேயே சமாளிக்க முடியலங்கிறப்ப இவங்க 2 பேரும் ஒரு ஆளா. ஸோ வில்லன் இவங்க 2 பேரையும் நல்லா அடிச்சு டயர்டாக்கி விட்டு அவங்கள கொல்ல போற அந்த சமயம் ஹீரோ டக்குன்னு பாஞ்சு வந்து அவன் மண்டையிலே உதச்சி ஜஸ்ட் மிஸ்ல காப்பாத்திடுறான். இதுக்கப்புறம் நம்ம தலைவன் அங்கிருந்த ஆயுதத்துல இவனுக்கு ஃபேவரட்டான அந்த ஈட்டி மாதிரியான ஆயுதத்தை எடுத்துக்கிட்டு வில்லன் கூட 1-on-1 ஃபைட்டுக்கு போக, இந்த வித்தையில நம்மளோட பரம்பரையா ஜித்துன்னு தெரியாம வில்லன் சண்டைக்கு வரான். ஆரம்பத்துல நம்ம ஹீரோ அவனை குறைச்சி மதிப்பிட்ட மாதிரி இந்த ஈட்டி வித்தையில இப்ப இவன் நம்ம ஹீரோவை குறைச்சி மதிப்பிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தெளிவா சண்டை போட ஆரம்பிக்க வில்லனை இந்த இடத்துல பாராட்டி ஆகணுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பரா நம்ம ஹீரோவை சமாளிப்பான். சண்டையில எப்பவுமே நம்ம ஹீரோவோட பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவனோட வேகம் தான். சாதாரணமா கை சண்டையில வேகத்தை காட்டினா வில்லன் ஈஸியா சமாளிச்சிருவான். ஆனா இந்த ஈட்டி வித்தையில அவனோட வேகத்தை காட்டுறப்ப அதை கொஞ்சம் சமாளிக்க முடியாம அவன் தடுமாறும் போது தலைவன் கேப் பார்த்து மண்டை மேலே ஒன்று போட்டு அப்படியே மட்டையாக்குறான். இதுக்கப்புறம் அந்த இடத்துல அவனை கைத்துல கட்டி தொங்க விட்டு அங்க இருந்த டேபிள் மேல நம்ம ஹீரோ ஏதோ ஒரு வாசகத்தை எழுதி வச்சிருக்கான். இந்த வாசகத்துக்கு என்ன அர்த்தங்கிறதெல்லாம் சப்டைட்டில் கூட வரல. ஆனா வில்லன் அப்புறம் நம்ம ஹீரோவோட அப்பா மாதிரியான பெரிய ஆளுங்களுக்கு இது ஒரு பொதுவான விஷயம் போல. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோ யாருங்கிற உண்மையை வில்லன் புரிஞ்சுக்கிறான். ஆக்சுவலா இவங்களுக்குன்னு சில விதிமுறைகளும் உடன்படிக்கைகளும் அந்த காலத்துல இருந்தே இருந்திருக்கு. அதை மீறி தான் வில்லன் இவனோட அப்பாவையும் கொண்டிருப்பான். இப்ப ஹீரோ இவங்களோட அந்த விதிமுறைப்படி இவன் செஞ்ச தப்ப ஒரு 3 வகையா பிரிச்சு அந்த 3 தப்புக்கும் தண்டனை கொடுக்கிற விதமா 3 பெரிய கத்தியை எடுத்து ஒவ்வொரு தப்புக்கும் ஒரு கத்தி அப்படியே வயிற்றுல நெஞ்சில இடுப்புலன்னு சுருகி ரொம்ப கொடூரமா சாகடிக்கிறான். வில்லன் பல வருஷத்துக்கு முன்னாடியே இந்த 3 தப்பையும் பண்ணப்ப நம்ம ஹீரோவோட அப்பா விதிமுறையை மீறினதுக்காக அவன் மரணம் ரொம்ப கொடூரமா இருக்கும்னு சொல்லிட்டு இறந்துருப்பாரு பாத்தீங்களா. அந்த விஷயத்தை தான் நம்ம ஹீரோ இந்த இடத்துல நிறைவேற்றிருக்கான். இப்ப இவனுக்குமே மரியாதை பண்ணிட்டு நம்ம ஆளுங்க அங்க இருந்து கிளம்புற சமயம் வெளியே சில பேரை மட்டையாக்கிட்டு வந்தாங்க பாத்தீங்களா. அதை பார்த்துட்டு மொத்த கோட்டையுமே அலர்ட் ஆனதும் நம்ம ஆளுங்க அங்க இருந்து நைஸா எஸ்கேப் ஆயிடுறாங்க. இந்த இடத்துல நம்ம ஹீரோ போர்டில் ஏதோ எழுதி வச்சுட்டு ப்ராப்பரா கொலை பண்ணிட்டு போயிருக்கான் பாத்தீங்களா. அதை பார்த்ததுமே இதெல்லாம் ஏன் நடந்துச்சு, யார் பண்ணிருப்பாங்கன்ற விஷயம் எல்லாம் மொட்டைக்கு ரொம்ப தெளிவா புரிஞ்சு போகுது. அது மட்டும் இல்லாம அடுத்த டார்கெட் இவன் தாங்கிற விஷயமும் இவனுக்கு தெரிஞ்சு போக அடுத்த கணமே அங்க இருந்த மொத்த ரவுடிங்களையும் ஒன்று திரட்டி ஏகப்பட்ட பணத்தை அப்படியே வாரி இறைக்கிறான். நம்ம ஆளுங்களை யார் கொள்றாங்களோ அவங்களுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டுங்கிற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்க இங்க இருக்கிற அத்தனை பேரும் அவங்கள தேடி வெறி உண்டு கிளம்புறாங்க. ஆக்சுவலா இப்ப கூட டைம் இருக்கு, நம்ம ஆளுங்க இந்த ஊரை விட்டு எஸ்கேப் ஆயிட்டா இவங்களால எதுவுமே பண்ண முடியாது. ஆனா இதுக்கெல்லாம் ஜுவாங் தான் காரணம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பா அவளோட சேர்த்து அந்த ஊரையே துவம்சம் பண்ணிடுவாங்க. அதே சமயம் ஜுவாங்கையும் காப்பாற்றணுங்கிறதுனால எவன் வந்தாலும் ஒரு கை பார்த்துக்கலாங்கிற மாதிரி நம்ம ஆளுங்க 3 பேரும் கிளம்புறாங்க. தென் அங்க கட் பண்ணி அப்படியே ஜுவாங்கோட ஊரை காட்டும் போது இங்க இருக்கிற ஊர் பெரிய மனுஷனுங்க கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம அவனுங்க தப்பிக்கணுங்கிறதுக்காக நம்ம ஜுவாங்க அவங்க கிட்ட ஒப்படைக்கிறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல தகப்பனும் சொந்தக்காரங்கள்ட்ட எவ்வளவோ கெஞ்சி பாக்குறாருங்க. ஆனா அந்த பயவளைக்க கொஞ்சம் கூட ஈவ இல்லாம இவளை அவங்க கிட்ட ஒப்படைச்சா மட்டும்தான் நம்ம உயிரோட இருக்கணுங்கிற மாதிரி பிடிச்சி தரதரன்னு இழுத்துட்டு போயிட்டு இருக்க. எதிரில் வந்த ஹீரோ அவங்கள தடுத்து இன்னும் எவ்வளவு நாளைக்கு இப்படி கோலையா இருந்து அடுத்தவனை பலி கொடுக்க போறீங்கன்னு நாக்கப்பிடிங்கிற மாதிரி 4 கேள்வி கேட்கறான். இவனுக்கு இப்ப கூட பொதுநலத்து மேலலாம் நம்பிக்கை இல்ல, மக்கள் எப்பவுமே சுயநலமா தான் இருப்பாங்கன்ற விஷயத்துல இவன் ரொம்ப ஆணித்தனமா இருக்கான். இருந்தாலும் போனா போகுதுன்னு கொஞ்சம் உணர்ச்சி பூர்வமா பேசி அவங்கள திருத்தலாம்னு பார்த்தா அப்ப கூட இவனுக்கு திருந்துற மாதிரி இல்ல, இன்னமும் ஜுவாங்க பலி கொடுக்க தான் தயாரா இருக்காங்க. இதனால ஹீரோவும் இவங்களை திருத்தவே முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உயிர் மேல ஆசை இருக்கிற எவனுமே ஊருக்குள்ள இருக்காதீங்க, அப்புறம் எச்சரிக்கை பண்ணலன்னு என்ன குறை சொல்லக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்ப இப்ப கூட திருந்தாம அவன் ஊரை காலி பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கான். இதுக்கப்புறம் அடுத்த சீனை மொட்டை ஆளுங்களோட ஊருக்குள்ள வரப்ப மொத்த ஊர் மயான அமைதியோட இருக்கிறத பார்த்துட்டு ஏதோ தப்பா இருக்குதுன்ற மாதிரி பயபல பயங்கர தீவிரமா யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கா. நம்ம
ஆளுங்க ஒரு பக்கம் செட்டிங்கை போட்டு ரெடியாக இருக்காங்க. அப்போ மொட்டை கூட இருந்த வெள்ளை சட்டை மட்டும் முன்னாடி வந்து ஒழுங்காக சரண்டர் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களை மட்டும் கொள்ளுவோம், இல்லைனா மொத்த ஊரையும் கொளுத்தி விட்டுருவோங்கிற மாதிரி வான் பண்ணிக்கிட்டு இருக்க. நம்மால் இவங்களை சரண்டராக சொல்லி வான் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள்லாம் சாக போறீங்கன்ற மாதிரி அவன் சொன்ன அடுத்த கணமே நம்மால் கண்ணோட வெளியே வந்ததும் 2 பேரும் ஒரே சமயத்தில் சுடுவாங்க. ஆனால் சுட்டதில் அவனோட குறி மிஸ் ஆகிருது. நம்மளோட புல்லட் நேராக அவன் நெத்தி போட்ட ஓட்டையை போட்டு போய் மொத்தமாக அவனை காலி பண்ண. அதை பார்த்துட்டு மொட்டை உள்பட அங்கேருந்து 50 பேரும் மிரண்டு போகிறாங்க. தலைவன் அடுத்தடுத்து ஒரு புல்லட் கூட மிஸ் ஆகாமல் ஒவ்வொருத்தனையாக கட்டம் கட்டி தூக்க ஆரம்பிக்க அவன் பாத்தரி போய் செவுத்தனக்காத குறையா அப்படியே பம்ப ஆரம்பிக்கிறான். முன்னாடி வர எவனுக்குமே தைரியம் இல்லை. இதை பார்க்குற மொட்டை டேய் ஒழுங்கா முன்னாடி போய் சுடுங்க, இல்லைனா உங்களை போட்டு தள்ளிடுவாங்கிற மாதிரி அங்கேருந்த பரட்டையை வச்சு மிரட்ட. முன்னாடி போனால் அவன் சுடுவான், பின்னாடி போனால் இவனுங்க சுட்டுருவானுங்கன்ற பயத்தில் எல்லாரும் ஒரே சமயத்தில் படுவேகமாக போய் அங்கேருந்த சந்து பூந்தெல்லாம் நுழைஞ்சு அங்கங்கே பதுங்கிறாங்க. அப்போ ஹீரோ குறுக்கு சந்தில் பூந்து ஒரு 5-6 பேரை காலி பண்ண இன்னொரு பக்கம் நம்ம ஜுவாங்க ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறது தாங்க காட்டுறாங்க. இவ ஒளிஞ்சிருக்கிற இடத்துல இப்போ 2 பேர் மெதுவாக உள்ள வரும்போது இவ ஒரு பக்கம் கண்ணை மூடிட்டு காட்டுத்தனமாக சுட்டு அவங்க 2 பேரையுமே போட்டு தள்ளிடுறா. அப்போ 3ஆவதா ஒருத்தன் இவளை கொல்ல பார்க்குறப்ப நல்ல வேலையா நம்ம மீயும் லிங்கம் அந்த இடத்துக்கு வந்து இவளை காப்பாற்றிடுறாங்க. இங்கே மொட்டை என்னடானா நம்ம ஹீரோவை எச்சரிக்கை பண்ணுறங்கிற பேரில் ஒழுங்கா இந்த ஊரை விட்டு ஓடிடு இல்லைனா செத்து போயிரோடாங்கிற மாதிரி ஏதோ உளறிக்கிட்டு இருக்க. அந்நேரம் நம்ம வாண்டு பயப்பில் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் அந்த இடத்துக்கு ஒரு பேக் முழுக்க பாம்போட வந்து ஒரு பாம்பை கொளுத்தி போட்டு இவங்களை பதற விடுவான் பாருங்க. மொட்டை ஒரு பக்கம் செம வெறியாகி முதல்ல அந்த வாண்டை போட்டு தள்ளுறாங்கிற மாதிரி இங்க இருந்த பரட்டையை அனுப்பி வைக்கிறான். அங்க ஜுவாங் ஒரு பக்கம் வாண்டோட கையில ஏகப்பட்ட பாம்பு இருக்கிறத பார்த்துட்டு அவ ஒரு பக்கம் பயங்கரமா டென்ஷன் ஆக நம்ம லீயும் இங்க அவளை கூட்டிட்டு பாதுகாப்பா அந்த இடத்த விட்டு போகலாம்னு பாக்குறாங்க. அதே சமயம் அந்த இடத்துக்கு அந்த பரட்டை ஆளுகளோட வந்து சுட ஆரம்பிக்க நம்ம மிங்கு ஒரு பாம்பை போட்டு டைவர்ட் பண்ணதும் தற்காலிகமா அங்க இருந்து தப்பிச்சு போடுறாங்க. இருந்தாலும் பரட்டை விடாம விரட்டி வந்துகிட்டே தான் இருக்கான். இதுல தப்பிக்க வழி தெரியாம ஜுவாங்கோட வீட்டுக்குள்ள போய் நல்லா ட்ராப் ஆகிக்கிறாங்க. இப்ப இங்க இருந்து வெளியே போறதுக்கு வழி இல்லாம இவங்க ஒரு பக்கம் மாட்டிக்க அந்த பக்கம் மொட்டையை ஃபாலோ பண்ணி நம்ம ஹீரோ வந்துகிட்டு இருக்கும்போது இவன் கொஞ்சம் அவசரப்பட்டு முன்னாடி வந்ததும் அவன் அல்லையிலே ஒரு புல்லட்டை இறக்கிறான். இப்ப இவனுக்கு வேற குண்டடி பட்டுருச்சு. அப்படி இருந்துமே ஒவ்வொருத்தனையா விரட்டி விரட்டி சுட்டுக்கிட்டு இருக்க. ஃபைனலா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஜுவாங்கோட வீட்டுல தாங்க வந்து அசம்பிள் ஆகிறாங்க. இந்த இடத்துல நம்ம மீ லிங் ஜுவாங் 3 பேருமே நல்லா வசமா சிக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட அந்த பரட்டை சுத்தி வளைச்சிட்டான். இப்ப இவங்களும் வெளியே போக முடியாது, அவங்களும் உள்ள வர முடியாத அளவுக்கு நம்ம வாண்டு கொண்டு வந்த அந்த பாம்பேக் வந்து நடுவுல கிடக்கு. இதை பாக்குற நம்ம மிங் அதை குறி வச்சபடி எவனாவது தில்ல இருந்தா முன்னாடி வாங்கடாங்கிற மாதிரி சவுண்டு கொடுத்துக்கிட்டு இருக்க. அந்த பரட்டை ரொம்ப தெளிவா ஒருத்தனை பலி கொடுத்து அந்த பாம்பேக் அப்படியே அவங்க பக்கம் கொண்டு போயிடுறான். இங்க ஹீரோ ஒரு பக்கம் மொட்டை கூட நேருக்கு நேரா மோதிக்கிட்டு இருக்க. அவன் காட்டுத்தனமா சுட ஆரம்பிக்கவும் அப்படியே அவன் கையை பிடிச்சி ஏதோ அப்படி இப்படின்னு சமாளிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப இந்த மொட்டை பயப்புல குண்டடிப்பட்ட அந்த இடத்துல கையை விட்டு நோட்டி நம்மளால பயங்கரமா கதற விட அப்படியே 4 குத்து நறுக்குன்னு குத்தி 2 பேரும் மாடியில இருந்து அப்படியே கீழே ஜம்ப் பண்ணுவாங்க பாருங்க. அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய கலவரமே நடந்துகிட்டு இருக்கும். இதுல வேற அந்த பரட்டை சும்மா இல்லாம ஒரு பாம்பை கொளுத்தி அதை அந்த பாம்பேக்குள்ள போட்டு அதை அப்படியே ஜுவாங்க இருக்கிற வீட்டுக்குள்ள தூக்கி வீச அதை பார்த்துட்டு நம்ம லீயும் மிங்கும் குறுக்க பாஞ்சு ஏகப்பட்ட குண்டடி படுறாங்க. இதுல நம்ம லீயை விட மிங்குக்கு தான் குண்டடி அதிகமா படும். இருந்தாலும் வழியை பொறுத்துக்கிட்டு அந்த பாம்பேக் எடுத்து அவங்க பக்கம் வீச அப்ப கூட ஏகப்பட்ட தோட்டை இவன் உடம்புல இறங்குது. அதே சமயம் அந்த பாம்பேக் அப்படியே போய் அவங்க பக்கம் வெடிச்சு மொத்தமா எல்லாரையும் தெரிக்க விட ஒரு 2 பேரை கேடயமா யூஸ் பண்ணி அதுல இருந்துமே அந்த பரட்டை மட்டும் எஸ்கேப் ஆயிடுறான். இப்ப நம்ம மிங்கு குண்டடி பட்டு சரிஞ்சு விழுகிறத பார்த்து ஹீரோ செம வெறியோட ஒரு கன் எடுத்து அங்க இருந்த ஒரு 5-6 பேரை போட்டு தள்ளிட்டு அப்படியே மொட்டை பக்கம் கண்ணை நீட்டா அவனும் ஒரு கன் எடுத்து இவன் பக்கம் நீட்டுறான். ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நடுவுல தேவையில்லாம ஒரு ஆடு வந்து சிக்கிக்கிட்டு பயங்கரமா படாத பாடு போட்டுக்கிட்டு இருக்கு. இதுல இவங்க வேற மாத்தி மாத்தி நீ சுடுறா பார்க்கலாம் நீ சுடுறா பார்க்கலாங்கிற மாதிரி போட்டி போட்டுக்கிட்டு இருக்க. ஐயா 2 பேருமே சுடுங்க, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனா நான் 1 2 3 சொல்லி நகர்ந்துக்கிறேன், அதுக்கப்புறம் சுட்டுக்குங்கடாங்கிற மாதிரி அவன் ஒரு பக்கம் ஒண்ணுக்கு போகாத குறையா கதறிக்கிட்டு இருப்பான் பாருங்க. இந்த சீன்லாம் முரட்டு காமெடியா இருக்கும். இதுக்கு இவங்களும் ஓகே சொல்லி அவன் என்ன ஆரம்பிச்சு 1 2 3 சொல்லாமலே பயப்பட பூந்தடிச்சு சிட்டா பறந்துற 2 பேரும் மாறி மாறி சுட்டுக்கிறாங்க. ஆனா 2 பேர் மேலேயுமே புல்லட் படல. இப்ப அவன் ரீலோட் பண்ற கேப்ல ஹீரோ அவன் இடுப்புலயே மிதிச்சு கன் பாயிண்டா லாக் பண்ணதும் தம்பி என்ன மறந்துட்டியாப்பா, நான் தான்ப்பா உன் சித்தப்பா, எனக்கு வச்சிடாத பெரிய ஆப்பா, சின்ன வயசுல பாமா மாமா நீ பின்னாடியே சுத்துவியா, அதெல்லாம் வெறும் நடிப்பாங்கிற மாதிரி பயங்கரமா பெர்ஃபார்மன்ஸா போட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா ஹீரோ இதுக்கெல்லாம் கொஞ்சமா அசராம அவனை கையில இருக்கிற துப்பாக்கியை வச்சு அடிக்க போறப்ப மறுபடியும் குண்டடிப்பட்ட இடத்துல மிதிச்சு ஹீரோவை பயங்கரமா ரத்தம் கக்க வச்சிடறான். அதே சமயம் நம்ம மிங்க ஒரு பக்கம் ரத்த வெள்ளத்துல இருக்கிறத காட்டும் போது இந்த நிலைமையிலையும் குண்டிகோலை நம்ம லீ கிட்ட கொடுத்து எப்படியாவது ஜுவாங்க காப்பாத்துங்கிற மாதிரி அவன் புலம்பிக்கிட்டு இருக்க. அதை பார்த்து ஜுவாங்க ஒரு பக்கம் பயங்கரமா துடிச்சு போறாங்க. ஏதோ விளையாட்டுக்கு லவ் பண்ணிட்டு இருந்திருக்கான் அப்படின்னு பார்த்தா பயவளை உண்மையாவே அன்கண்டிஷனலா அவளை லவ் பண்ணிட்டு இருந்திருக்கான். இப்ப அந்த பக்கம் அந்த பரட்டை வேற நிதானத்துக்கு வந்து கொலவெறியோட வந்துகிட்டு இருக்க. அவனை சமாளிக்க போய் நம்ம லீ அவங்கிட்ட செம்மையா அடி வாங்கிட்டு இருக்கான். அப்ப அந்த பரட்டை கத்தியோட இவனை வெட்ட வரும்போது நம்ம மிங்கு கொடுத்த உண்டிகோலை இவன் பாக்கெட்ல வச்சிருந்திருப்பான் போல, அதுல கத்தி போட்டு ஜஸ்ட் மிஸ்ல இவன் தப்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் அங்க இருந்த ஒரு கயிறு எடுத்து அவன் கழுத்துல போட்டு லாக் பண்ணும்போது அவனும் ஒரு கத்தி எடுத்து இவன் கழுத்துல வச்சு லாக் பண்றான். ஆனாலும் கத்திய கையில தடுத்து பிடிச்சுக்கிட்டு அப்படியே அந்த கைத்தை பயங்கரமா இருக்க கடுமையான போராட்டத்துக்கு அப்புறம் பரட்டையோட சோழியை ஒரேடியா முடிச்சு விடுறான். இங்க நம்ம மிங்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சாகர ஸ்டேஜ்ல இருக்கான். அப்ப ஜுவாங் அவனை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணி நீ என்ன கல்யாணம் பண்ண தானே ஆசைப்பட்ட, நீ எந்திரிச்சு வா,
நான் உன்னை கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிற மாதிரி சொல்லும்போது அதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு சிரிச்சுக்கிட்டே இந்த இடத்துல உசுர விடுறான். இங்கே ஹீரோ ஒரு பக்கம் மொட்டையை பார்த்து என் அப்பா உன்னை சொந்த தம்பி மாதிரி பார்த்துக்கிட்டாரு, அப்படி இருக்க அந்த மனுஷனுக்கு எப்படா உனக்கு துரோகம் பண்ண மனசு வந்துச்சுன்னு செம்ம காண்டாக அவன் ஒரு பக்கம் நான் உன் அப்பனுக்காக எவ்வளோ விசுவாசமாக இருந்தான் தெரியுமா, அவன் என்னடானா பொசுக்குன்னு கேங்கையே களைச்சி விட்டாங்கிற மாதிரி ஓவராக பேசவும் அப்படியே ஷோல்டரில் ஒரு வெட்டு வெட்டி அவனை கீழே சாச்சு. கொய்யால் நீ ஓவராக பேசுகிறங்கிற மாதிரி நெஞ்சில் ஒரு புல்லட் இறக்கி அவனோட சோழியை மொத்தமாக முடிச்சு விட்டுறான். இதுக்கப்புறம் நம்ம மிங்க அடக்கம் பண்ணி அவனுக்கு முறைப்படி இறுதி சடங்குலாம் பண்ணுறாங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோ லீ ரொம்ப நாளாக வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கான்ல, அதனால் அவனோட ஊருக்கு போக சொல்லிட்டு அங்கேருந்த மிங்கோட பேக்கை பார்க்குறப்ப அதில் ஜுவாங் கிட்ட அட்வான்ஸாக வாங்கின அந்த வெள்ளி வளையல் இருக்கும். இப்போ அவளுமே இந்த இடத்துக்கு வந்து நம்ம மிங்க நினச்சி பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த வளையலோட ஹீரோ அவகிட்ட போய் நீ மட்டும் நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி அவனை கல்யாணம் பண்ணியிருந்தா இன்னைக்கு அவன் உயிரோட இருந்திருப்பான்ற மாதிரி சொல்லும்போது இப்படிலாம் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா நான் அன்னைக்கே ஓகே சொல்லியிருப்பேன்ற மாதிரி சொல்கிறா. இதை வந்து நம்ம ஹீரோ கேஷுவலாக தான் கேட்டால் அவளும் அதுக்கு கேஷுவலாக தான் பதில் சொல்லியிருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கப்புறம் அவளும் அந்த வளையலை வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்ப நம்மால் திரும்ப அவனோட வீட்டுக்கு போகிறான். அதாவது சின்ன வயசில் இவன் அப்பா அம்மாவை போட்டு தள்ளின அதே இடத்துக்கு போய் அவன் அப்பா என்ன பண்ணிட்டு இருந்தாரோ அந்த விஷயத்தை இவனும் கண்டினியூ பண்ணுற மாதிரி காட்டி இந்த இடத்துல படத்தை முடிக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.